ப்ரூஃப், நீங்களும் இதுல ஜாயின் பண்ணி எப்படி இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணா இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும், எல்லா டீடைல்ஸுமே கம்ப்ளீட்டா நான் சொல்ல போறேன். இந்த மீட்டிங் வந்து அடுத்து ஒரு 3/4 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 50 நிமிஷம் நடக்கும். அடுத்து உங்களோட டைமை வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இந்த மீட்டிங்கை முழுசா பாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நாம எல்லாருமே வந்து ஸ்கூல் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைக்கு போறோம். நிறைய பேர் வந்து வெளியூர்ல தங்கி ஃபேமிலியை விட்டுட்டு வேலை செய்யறாங்க. எதுக்காக அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு. நமக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு வேலை தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடையாது. இந்தியாவில எத்தனையோ பேர் ஈஸியா பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. அந்த மாதிரி வழிகள் நமக்கு தெரியாததுனால நம்ம கிடைச்சிருக்க ஒரே ஒரு வேலையை நம்பி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜெனியூனான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். இதை பத்தி தான் இந்த மீட்டிங்ல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நானுமே ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 8 வருஷம். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது என்னோட மந்த்லி இன்கம் 7500 ஜாயின் பண்ண 8 வருஷத்தோட முடிவுல என்னோட மந்த்லி இன்கம் வந்து 35-40,000 ரீச் ஆச்சு. அதுவே வந்து ஒரு டீசென்டான இன்கம் தான். வரக்கூடிய வருமானம் 20-25 நாள்ல காலி. திரும்ப எப்படா அடுத்த மாசம் சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு மாசமும் போயிட்டு இருந்தது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. சரி வேற ஏதாவது ஒண்ணு பண்ணு, வேற ஏதாவது ஒரு ட்ரை பண்ணு, வேற ஏதாவது பிசினஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. இப்ப இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்ணி நான் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இப்ப என்னோட மந்த்லி இன்கம் ஆவரேஜா 4 lakhs 5 lakhs மேல இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இவன் 4 lakhs 5 lakhs சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உங்கள்கிட்ட கிளியரா டிரான்ஸ்பரண்டா காமிக்க போறேன். என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து இங்க பெரிய லெவல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட இன்கம் ப்ரூஃப் காமிக்க போறேன். இந்த மீட்டிங்கை முழுசா பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை வந்தா நம்ம சொல்றதெல்லாம் உண்மைதான், நாமளும் இது ட்ரை பண்ணலாம், நாமளும் இது ட்ரை பண்ணோம்னா நம்மளால இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும். உங்களுக்குள்ள நம்பிக்கை வந்தா மட்டும் இதுல ஜாயின் பண்ணுங்க. யாரும் வந்து உங்களை கம்பல் பண்ண போறது இல்ல, யாரும் வந்து உங்களை ஃபாலோ பண்ண போறது இல்லை. நீங்க எல்லாம் கட்டாயம் ஜாயின் பண்ணி வாங்கணும். யாரும் வந்து உங்கள்கிட்ட கேட்க போறது இல்லை. கரெக்டுங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. கடவுளே இறங்கி வந்து குமார் ராஜா அதுல ஜாயின் பண்ணி இப்போதைக்கு இதுதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாரு. யாரோ ஒருத்தர் மூலியமா தான் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேர் இந்த கொரோனா பீரியட்ல வேலை இல்லாம வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? 5000 10,000 சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை பேர் வெளியே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல உங்க வீட்டை தேடி உங்க போன் மூலியமா நீங்க இருக்கிற இடத்த தேடி ஒரு வருமான வாய்ப்பு வந்திருக்கு. அப்ப இது என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாமா கூடாதா? இப்ப இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்க மனசுக்குள்ளேயே ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போது வரக்கூடிய வருமானத்தை கொண்டு உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்ய முடியுமா? நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அந்த வேலையில வரக்கூடிய வருமானத்தை வச்சு நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். ஒரு பெரிய வீடு வாங்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், நல்ல ஒரு கார் வாங்கணும், நம்ம லைஃப் வந்து இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா, கொஞ்சம் ரிச்சா, லக்ஸுரியஸா வாழணும்னு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு நிறைவேறதுக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கவங்க தொடர்ந்து பண்ணாம ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்ல 10 வருஷம் கழிச்சு இல்ல நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ளேயாவது நிறைவேறதுக்கு 1% வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் ஆக்டிவ் இன்கம்ல இருக்கோம். யூ ஸ்டாப் ஒர்க்கிங், ஒரு இன்கம் ஸ்டாப். நம்ம பண்ணிட்டு இருக்க வரைக்கும் தான் நமக்கு வருமானம். ஒரு வாரம் 10 நாள் லீவ் போட்டோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் பே, எல்ஓபி. அது 2 மாசம் 3 மாசம் லீவ் போட்டோம்னா அந்த மாசத்துக்கு கம்ப்ளீட்டா வருமானமே கிடையாது. நமக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அடுத்த மாசம் நம்ம வேலைக்கு போல அப்படின்னா அந்த மாசம் நமக்கு இன்கம் 0. கரெக்டுங்களா? அப்ப யாருக்கு தான் வாழ்க்கை மாறுது? யார் தான் அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை போய் அடைறாங்க? சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்றவங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். நாமளா போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட முடியுமா? எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு காம்படிஷன் இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும். இதெல்லாம் எதுக்குடா சாமி அப்படின்னா நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறோம். நாம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது நம்ம அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், டிவி பார்க்காத, விளையாடாத, தொடர்ந்து படி, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். 199 பேர் வந்து நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா யோசிக்கிறாங்களே தவிர பிசினஸ் பண்ணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பிசினஸ் பண்ணும் அப்படின்னா நிறைய முதலீடு போடணும், ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் இருக்குடா சாமி அப்படின்னா நம்ம படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறோம். படிச்சு முடிச்சுட்டு மாச சம்பளத்துக்கு நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பெருசா மாறாது அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் வேற வழி இல்லாம மாசத்தை ஓட்டுறதுக்காக நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணா நம்ம வாழ்க்கை மாறும்னு தெரியுது. பட் பிசினஸ் பண்ற அளவுக்கு சப்போர்ட்டோ கெப்பாசிட்டியோ இல்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு மணியோ என்கிட்ட இல்ல. என்னதான் பண்ணலாம்? என்கிட்ட வந்து ஒரு சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பார்ட் டைம் பிசினஸ், ஜாப் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வருமானம் பண்ண முடியும். யார் வேணா அதுல ஜாயின் பண்ணி இன்கம் பண்ணலாம். இதை பத்தி நான் கிளியரா சொல்ல போறேன். நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணிக்காம நீங்க வீட்டுல உட்காந்துட்டு இதை கரெக்டா எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களால இன்கம் பண்ண முடியும். நிறைய லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நான் கிளியரா சொல்றேன், கவனமா கேளுங்க. இப்ப நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம்ல, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், சோப்பு, ஷாம்பு, டீ தூள், காஃபி தூள், புரோட்டீன் பவுடர், பிரேக்ஃபாஸ்ட், ஆலிவ் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், வீடு கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, பவுடர், சென்ட், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், A to Z எத்தனையோ ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு மாசம் நம்ம வீட்டுல பொருள் தீர்ந்த உடனே நம்ம பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இவ்வளவு நாளா இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கிட்டு இருந்தீங்க. கரெக்டுங்களா? இதே பொருட்களை நான் சொல்ற கடையில வாங்கினீங்க அப்படின்னா இதே பொருட்கள் உங்களுக்கு பாதிக்கு பாதி விலையில கிடைக்கும்.
பிளஸ் இதுல இன்கம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சேல்ஸ் கிடையாது, டார்கெட் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை இவ்வளவு நாளா வாங்கிட்டு இருந்த கடையில வாங்குறதுக்கு பதிலா இனிமேல் வந்து பக்கத்துல உங்க ஊர்ல இன்னொரு கடை இருக்கு, நான் சொல்ற கடையில வாங்கினீங்க அப்படின்னா இதுல உங்களால இன்கம் பண்ண முடியும். நான் சொல்ற மாதிரி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இதுல இன்கம் பண்ணலாம். நிறைய பேர் இப்ப நீங்க எப்படி மீட்டிங் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களை மாதிரியே மீட்டிங் பார்த்து ஜாயின் பண்ண பல நபர்கள் வந்து இப்ப மாசமான 20,000 30,000 40,000க்கு மேல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே நான் கிளியரா சொல்றேன். இதுல எப்படி நமக்கு இன்கம் தராங்க அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. வழக்கமாக நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி வாங்கிட்டு இருக்கோம்? டைரக்டா மேனுஃபேக்சர் தான் வாங்கிட்டு இருக்கோம்? கண்டிப்பா கிடையாது. நடுவில் இத்தனை கை மாறி வருது. இவங்க மட்டும் கிடையாது, டிவில விளம்பரம் பண்றாங்க, விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரு லாபம் இருக்குமா இருக்காதா? நீங்க ஒரு 2 ரூபா ஷாம்பு வாங்கினா கூட இத்தனை கை மாறி வருது. அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு லாபம் இருக்குமா இருக்காதா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபா பொருள் நீங்க பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ரூபா பொருளோட உற்பத்தி விலை, உற்பத்தியாளரோட லாபம் அதிகபட்சம் 3ல இருந்து 4 ரூபாயே அடங்கிடும். மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாம் அந்த நடுவுல இருக்கிறவங்களுக்கு தான் போகுது. நீங்க 10 ரூபா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள், ஒரு 6 ரூபா தானே உங்களுக்கு போற மாதிரி இருக்கும். அதே நீங்க 100 ரூபான்னு பாத்தீங்கன்னா 60 ரூபா, 1000 ரூபான்னு பாத்தீங்கன்னா 600 ரூபா, 10,000 பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய். ஒரு சின்ன குடும்பம் 10,000 20,000 சம்பாதிக்கிற ஒரு சின்ன குடும்பம் கூட மாசமான 2,000 4,000 ரூபாய்க்கு அவங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப 2,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,200 ரூபாய்க்கு மேல அந்த நடுவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் போகுது. யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் யாரு? கோடீஸ்வரங்க, பணக்காரங்க. இவங்க எல்லாமே தான் மேலும் மேலும் கோடீஸ்வரங்க, பணக்காரங்க ஆக்குறாங்க. இதுக்கு மாற்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காக்காரன் இதுக்கு மாற்ற ஒரு கான்செப்ட் 100 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டான். அமெரிக்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான் இது மாதிரி பல வல்லரசு கண்ட்ரில, டெவலப்டு கண்ட்ரில இதுக்கு மாற்ற ஒரு கான்செப்ட் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. இதுக்கு மாற்ற ஒரு கான்செப்டோட பேரு டைரக்ட் செல்லிங். நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை டைரக்டா மேனுஃபேக்சர் வாங்குறது மூலியமா நடுவுல யாருமே இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு கையும் மாறி வராது. அவங்களுக்கு போற காசெல்லாம் கட்டாயி நமக்கே, கன்சியூமரான நமக்கே, கஸ்டமரான நமக்கே பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா 50% பாப்புலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியாவுக்குள்ள இது பயங்கர வேகமா பூம் ஆயிட்டு இருக்கு, அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப மீட்டிங் பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் யோசிப்பீங்க, டைரக்ட் செல்லிங்கா, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இது என்னால பண்ண முடியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, எங்க ஒர்க் பண்றேன் தெரியுமா, இது என்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பீங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோங்க, எதுவும் யோசிக்க வேண்டாம். மீட்டிங்க கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த டைரக்ட் செல்லிங்க பத்தி நான் ஒரு பாயிண்ட் கிளியரா சொல்றேன். 2020க்கு முன்னாடி 2010 2005 அப்படிங்கிற டைம்ல எல்லாம் அடுத்து இந்தியாக்குள்ள பயங்கர வேகமா பூம் ஆயிட்டு இருக்க இண்டஸ்ட்ரி என்ன பார்க்கும்போது ஐடி செக்டார் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி பயங்கர வேகமா டெவலப் ஆகி இப்ப பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா இந்தியாக்குள்ள இருக்கு. இப்ப 2025ல அடுத்து வந்து இப்ப பயங்கர வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்க அடுத்த இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது டைரக்ட் செல்லிங் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பேசியிருக்காரு, இந்த கொரோனா பீரியட்ல ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சு, பல பேர் வந்து வேலை இழந்துட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்தியாவை மாத்த போற அடுத்த இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது டைரக்ட் செல்லிங் தான். இதன் மூலியமா தான் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கு, பல பேர் வந்து இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும். தனி மனிதன் ஒவ்வொருத்தரோட வருமானம் உயர்றதன் மூலியமா தான் இந்தியாவோட எக்கானமி மாறும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அடுத்த இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மினிஸ்டரே பேசியிருக்காரு. இந்த டைரக்ட் செல்லிங்ல நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு நான் சொல்ற மாதிரி இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும். இதை நான் கிளியரா சொல்றேன். அப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும், வேல்யூ ஃபார் மணி. நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து டைரக்ட் செல்லிங்ல கொடுப்பாங்க. நோ டூப்ளிகேட், நடுவுல எந்த கையுமே மாறி வராது. ப்ராடக்ட் வந்து எங்கேயுமே டூப்ளிகேட் ஆகாது. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் நம்ம பேர்லயே பில்லு போட்டு கொடுத்துருவாங்க. நோ அட்வர்டைஸ்மெண்ட், டிவில, பேப்பர்ல, ஆன்லைன்ல எங்கேயுமே இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற காசெல்லாம் கட் பண்ணி தான் நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. இந்த டைரக்ட் செல்லிங்ல சாதாரண இன்கம் கிடையாதுங்க, ராயல்டி இன்கம். நமக்கு அப்புறம் நம்ம தலைமுறைக்கே வரக்கூடிய ஒரு பெரிய இன்கம் வாய்ப்பு வந்து இந்த டைரக்ட் செல்லிங் கொடுக்குறாங்க. சார் ஓகே, டைரக்ட் செல்லிங்னு சொல்றீங்க, எந்த கம்பெனியை நான் சூஸ் பண்றது? நான் ஒரு சில கம்பெனி பார்த்திருக்கேன். இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் யோசிப்பீங்க, நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில கம்பெனி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில கம்பெனி நான் பண்ணிருக்கேன், இந்த ஊர்ல ஒரு சில கம்பெனி வந்து பேருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கறதுனால நம்ம பஸ்ல போகாம இருக்கோமா? இல்ல ஒரு டைம் ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கறதுனால ஃபிளைட்ல யாருமே போகாம இருக்காங்களா? இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 கம்பெனி, நியாயமான கம்பெனி, தரமான கம்பெனி ஒண்ணு இருக்குமா இருக்காதா? சூப்பரான கம்பெனி, டாப்பான கம்பெனி அப்படின்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். நான் சூஸ் பண்ணிருக்க கம்பெனியோட பேர் வெஸ்டேஜ். இந்த கம்பெனியை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். இந்த கம்பெனி தான் இப்ப இந்தியாலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 2004 ஆரம்பிச்ச கம்பெனி படிப்படியா வளர்ந்து 2017 இந்தியாலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற பேரை பிடிச்சிருச்சு. இப்ப வரைக்கும் இந்தியாலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி தான். இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் வந்து ஆம்பே அப்படின்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் வந்து ஒரு அமெரிக்கன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. 2017க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால ஆம்பே அப்படிங்கிற கம்பெனி தான் டைரக்ட் செல்லிங்ல நம்பர் 1 கம்பெனியா இருந்தது. பட் 2017க்கு அப்புறம் இந்தியன் கம்பெனி வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி தான் இப்ப நம்பர் 1 கம்பெனியா இருக்கு. வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி இப்ப பல வெளிநாட்டு கண்ட்ரிலையும் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உலக அளவுல டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுக்கும்போது இந்தியன் கம்பெனி ஒன்னே ஒண்ணுதான் அந்த டாப் 100 இடம் பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாவே இதுல பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். நம்ம வெஸ்டேஜ்ல ஃப்ரீயா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஐடி நம்பர் சொல்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10ல இருந்து 20% விலை கம்மியா தருவாங்க.
வெளியே நம்ம இவ்வளவு நாளா வாங்கிட்டு இருந்தோம்ல, எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு இருந்தோம். ₹1 நமக்கு கம்மியா கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அடுத்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ். நம்ம கொடுக்குற காசுல இருந்தே நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கமா நமக்கு கொடுக்குறாங்க. ரீபர்ச்சேஸ் ஆஃபர். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போதெல்லாம் 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தென் அண்ட் தேர். நம்ம ஒவ்வொரு டைமும் வாங்கும் போதெல்லாம் அப்படியே வந்து நமக்கு 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நமக்கு தராங்க. வெளியே யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளவு மாசமா இவ்வளவு வருஷமா வாங்கிட்டு இருக்கோம்ல, ஒரு ₹10 சாக்லேட் நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கன்சிஸ்டன்சி ஆஃபர். நம்ம 4 மாசம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தொடர்ந்து வாங்கிட்டோம் அப்படின்னா, மாசம் 4 மாசம் வாங்கிட்டோம் அப்படின்னா 5வது மாசம் நமக்கு ₹2500 ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தராங்க. அப்ப பொருள் வாங்கினாவே இவ்வளவு பெனிஃபிட். அது இல்லாம 9 விதமான இன்கம் தராங்க. எவ்ரி மந்த் 10ஆம் தேதி வந்து பேங்க் ஹாலிடே அப்படின்னா அடுத்த பேங்க் ஒர்க்கிங் டேல நமக்கு கிரெடிட் ஆயிடும். மேக்ஸிமம் 10ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள நம்மளோட இன்கம் வந்து எவ்ரி மந்த் இன்கம் டாக்ஸ் குடிச்சது போக நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இந்த டைரக்ட் செல்லிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில காம்படிஷனே கிடையாது. வெளிநாட்டுலாம் பாத்தீங்க அப்படின்னா 25% பாப்புலேஷனுக்கு மேல வந்து இந்த டைரக்ட் செல்லிங்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஆனா இந்தியாக்குள்ள இப்பதான் பயங்கர வேகமா பூம் ஆயிட்டு இருக்கு, அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நான் சொல்ற மாதிரி இதை கரெக்டா பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும். மத்த டைரக்ட் என்ன ஒரு பெரிய திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஆனா வெஸ்டேஜ் கம்பெனில நம்ம பாயிண்ட்ஸ் ஜீரோவே ஆகாது. ஒவ்வொரு மாசமும் நம்மளோட பாயிண்ட்ஸ் அப்படியே அக்குமுலேட்டிவ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், எல்லாருமே அடுத்த லெவல் போனா எல்லாருமே டாப் லெவல் அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பிளான் வெஸ்டேஜ் கொடுத்ததுனால தான் நான் இப்ப வந்து வெஸ்டேஜ்ல பெரிய லெவல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மந்த்லி இன்கம் ஆவரேஜா 4 lakhs மேல நான் இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி மீட்டிங் பார்த்து ஜாயின் பண்ண பல பேர் வந்து பெரிய லெவல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளானை பத்தி நான் இன்னும் டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவர்தான் கம்பெனியோட ஃபவுண்டர் கௌதம் பாலி. இந்த கம்பெனி லீகலா ரன் பண்றதுக்கு A to Z எல்லா விதமான சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. அலால் சர்டிபிகேட், ISO சர்டிபிகேட், பெஸ்ட் எம்ப்ளாயர், பெஸ்ட் டைரக்ட் செல்லிங், கிரேட் பிளேஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சர்டிபிகேட் வாங்கணுமோ, என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கணுமோ எல்லாமே கம்பெனி பக்காவா ப்ராப்பரா வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கம்பெனி ஓன் மேனுஃபேக்சர் யூனிட் வச்சிருக்காங்க. இவங்க கொடுக்குற எல்லா பொருட்களுமே இவங்க ஓனா உற்பத்தி பண்ற பொருட்கள். என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அதாவது காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு 350க்கும் மேற்பட்ட FMCG ப்ராடக்ட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கேயும் நம்ம எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ண போறது கிடையாது. பொறுமையா மீட்டிங் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். இப்ப இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் யோசிப்பீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்பி வாங்கலாமா, ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்ப வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கிட்டு இருக்கோம்ல, எக்ஸாம்பிள் வந்து கோல்கேட் பேஸ்டோ அமாம் சோப்போ எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம்னா காசு கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அமேசான், பிளிப்கார்ட்ல இந்த மாதிரி FMCG பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆனா இந்த FMCG இண்டஸ்ட்ரியிலேயே மணி பேக் கேரண்டி கொடுக்குற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி தான். வெஸ்டேஜோட பொருளை வாங்குங்க, பயன்படுத்துங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிக்கல, சாட்டிஸ்ஃபைட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 30 நாளுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் குவாலிட்டியா இல்லாம இந்த மாதிரி மணி பேக் கேரண்டி கொடுப்பாங்களா? இந்த மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுவாங்களா? இந்த கம்பெனியோட ஸ்டோர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற வெஸ்டேஜ் ஸ்டோர்லயும் வாங்கலாம், அப்படி இல்ல ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் MRP ரேட்ல இருந்து 10ல இருந்து 20% வேலை கம்மியா தருவாங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வெஸ்டேஜோட அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து மந்த்லி 10ஆம் தேதி நமக்கு இன்கம் கொடுப்பாங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபர். நம்ம 4 மாசம் நம்ம தொடர்ந்து வாங்கணும் அப்படின்னா ₹2500 ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். ரீபர்ச்சேஸ் ஆஃபர். நம்ம ஒவ்வொரு டைம் வாங்கும் போதெல்லாம் 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தென் அண்ட் தேர் தருவாங்க. எவ்ரி மந்த் 10ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள நம்மளோட இன்கம் அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிரேட் 1 ப்ராடக்ட்ஸ். நம்ம டிவில விளம்பரம் பார்க்கறோம்ல, அமாம் சோப்பு, சிந்தால் சோப்பு, லைபாய் சோப்பு, அந்த விளம்பரத்தில் நடிக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாம் அந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்துவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயன்படுத்துற பொருள் 100% நேச்சுரலா, கெமிக்கல் ஃப்ரீயா, எல்லாமே கிரேட் 1 பொருளா இருக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பொருளை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. நார்த் இந்தியாவில் 90% செலிபிரிட்டிஸே வந்து வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதில் நம்ம எப்படி இன்கம் பண்றது, எப்படி நம்ம இன்கம் எடுக்கிறது அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி வெஸ்டேஜ்ல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காமிச்சிடுறேன். ஹெல்த் ஃபுட் கேட்டகரியில டீ தூள், காஃபி தூள், புரோட்டீன் பவுடர், பிரேக்ஃபாஸ்ட், ஆலிவ் ஆயில், ரைஸ் பரன் ஆயில், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஹை வேஸ்ட் கேட்டகரியில வீடு கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது. ஓரல் கேர் கேட்டகரியில 3 விதமான பேஸ்ட், பிரஷ், மவுத் வாஷ். ஹெல்த் கேர் கேட்டகரியில கை கால் வலி, மூட்டு வலி, ஹார்ட் ப்ராப்ளம், தைராய்டு, ஒபிசிட்டி, சுகர், இந்த மாதிரி காமன் டிசீஸ்க்கு எல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், சோப்பு, ஷாம்பு, பவுடர், சென்ட், இந்த மாதிரி A to Z எல்லா விதமான பர்சனல் கேர் ஐட்டம்ஸும் வெஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. உமன்ஸ் ஹைஜீனிக் ஐட்டம்ஸ் இருக்கு. மென்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா ட்ரூமேன் கேட்டகரியில ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மிஸ்ட் ஆஃப் மெலன் அப்படிங்கிற கேட்டகரியில A to Z எல்லா விதமான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் வெஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கின் ஃபார்முலா அப்படிங்கிற கேட்டகரியில ஸ்கின் பிரைட்னிங் ஐட்டம், ஸ்கின் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அக்ரி விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு இயற்கை விவசாய உரம் எல்லாமே வந்து வெஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வெளியே வாங்கிட்டு தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இதே பொருட்களை நம்ம இப்ப கடையை மாத்தி வாங்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். கடையை மாத்தி வெஸ்டேஜ் அப்படிங்கிற கடையில வாங்க போறோம். எல்லாமே கிரேட் 1 ப்ராடக்ட்ஸ், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். வெஸ்டேஜ்ல வந்து ஒரு 350 பொருள் இருக்கு. இதில் இல்லாத பொருள் வேற ஏதாவது வேணும் அப்படின்னா வெஸ்டேஜ் வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க.
இப்ப எப்படி நம்ம அமேசான் பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்றோமோ அதே மாதிரி வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல நமக்கு துணி மணி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கேஜெட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வாங்குறது மூலியமாவும் நமக்கு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்க நல்லா ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, வெஸ்டேஜ் கம்பெனி வெஸ்டேஜ் உற்பத்தி பண்ற பொருள் வாங்குறது மூலியமா நமக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நமக்கு அதிக இன்கம் வரும். இதுல இல்லாத பொருள் வேற ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க வெஸ்டேஜ் பெஸ்ட் டீல் ட்ரை பண்ணலாம். இங்க ஒரு சிலர் யோசிப்பீங்க, வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வெஸ்டேஜ்ல வாங்கி ஆகணுமா, ஏதாவது கட்டாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. உங்க வீட்டுக்கு அடுத்து எந்த பொருள் சேஞ்ச் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பொருள் மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்குங்க. உங்களுக்கு கான்பிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த மாசத்துல எல்லா பொருளுமே சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மாசம் ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு பிளான் வச்சுக்கிட்டீங்கன்னாவே இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும். இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. வேற ஒரு கடையில கொடுக்குற அதே காசை தான் வெஸ்டேஜ்ல கொடுத்து நீங்க குவாலிட்டியான பொருளை வாங்க போறீங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இதுல எப்படி இன்கம் பண்றது அப்படிங்கிற இன்கம் பிளானை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். வெஸ்டேஜ் வந்து 9 விதமான இன்கம் தராங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட், அதாவது நம்ம ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது 10-20% விலை கம்மியா தராங்க. அது வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட். நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகாது. நம்ம வெளியே நம்ம பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கும்போது எம்ஆர்பி ரேட்டுக்கு வாங்கிட்டு இருக்கோம். ₹1 நமக்கு வந்து எம்ஆர்பி ரேட்ல இருந்து விலை கம்மியா தர மாட்டாங்க. ஆனா வெஸ்டேஜ்ல வாங்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10-20% விலை கம்மியா தராங்க. அது ஒரு ப்ராஃபிட். 2வது இன்கம்ல இருந்து 9th இன்கம் வரைக்கும் எவ்ரி மந்த் 10ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லயே நமக்கு கிரெடிட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ். நம்ம ஜாயின் பண்ண உடனே நமக்கு 5% கொடுப்பாங்க. 5ல இருந்து 8, 8ல இருந்து 10, 10ல இருந்து 11, 11% அச்சீவ் பண்ண உடனே நமக்கு அடுத்தடுத்த இன்கம் ஒன்னொன்னா நமக்கு ஓபன் ஆக ஆரம்பிக்கும். இந்த எல்லா இன்கமும் எல்லாராலையுமே வாங்க முடியும். அந்த மாதிரி பிளான் தான் வெஸ்டேஜ் கொடுத்திருக்காங்க. வெஸ்டேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம்ல, வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணவங்களா அவங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பக்கத்துல இருக்க வெஸ்டேஜ் ஸ்டோர்லயோ இல்ல ஆன்லைன்லயோ பர்ச்சேஸ் பண்ணும்போது வெஸ்டேஜுக்கு காசு போகுது பாத்தீங்களா, அந்த காசுல 60% காசை நமக்கே பிரிச்சு கொடுத்துறாங்க. இன்னும் விளக்கமா சொல்றேன், ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து வெஸ்டேஜ்ல வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு பொருளோட விலை 100 ரூபாய். அந்த பொருள் நமக்கு கொடுக்கக்கூடிய விலை டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் நமக்கு வந்து 80 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அந்த பொருளுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் வெஸ்டேஜ்ல நமக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ல வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். மேல பாருங்க, 1ல இருந்து 599 பாயிண்ட்ஸ் குள்ள இருக்கும் அப்படின்னா நம்ம 5% இருக்கும். 600 பாயிண்ட்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம 8% போயிடும். 2400 பாயிண்ட்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம 10% போயிடும். 5500 பாயிண்ட்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம 11% போயிடும். ஒன்ஸ் நம்ம 11% போயிட்டோம் அப்படின்னா கம்பெனி வந்து நம்மள லீடரா ரெகக்னைஸ் பண்றாங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல், நம்ம பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெவல வந்து நம்ம அடையறோம். இப்போ ஒரு சிலர் யோசிப்பீங்க, இந்த மாசம் முடிக்கும் போது நான் 8%, 10% போயிட்டேன், திரும்ப அடுத்த மாசம் நான் 5ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. அதான் வெஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு யூனிக் ஃபார்முலாவே. அதை பத்தி நான் கீழே வந்து டீடைலா சொல்றேன். இப்ப நான் சொல்றதை ரொம்ப கவனமா கேளுங்க, நான் சொல்றதை ரொம்ப கவனமா காது கொடுத்து கேளுங்க. இப்ப நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிடுறோம், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்றோம். நாம பர்ச்சேஸ் பண்றது மட்டும் நம்மளோட பாயிண்ட்ஸ் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு கீழே யாராவது சேர்றாங்க, அவங்களுக்கு கீழே யாராவது நமக்கு அப்புறம் நம்ம டீம்ல யாரு சேர்ந்தாலும் சரி, யார் மூலியமா சேர்ந்தாலும் சரி, அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கும் ஆட் ஆகும், நமக்கும் ஆட் ஆகும். நமக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அப்ப நம்ம டீம் தான், நம்ம டீமோட பாயிண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட லெவல் அடுத்த லெவல் மாறும். நம்ம டீம் தான். ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம 200 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். மேல பாருங்க, 1ல இருந்து 599 பாயிண்ட்ஸ் குள்ள இருக்கும். நம்ம 5%ல இருக்கும். செகண்ட் மாசம் நம்ம ஒரு 500 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா போன மாசம் ஜாயின் பண்ணவங்களுக்கு பொருள் தீர்ந்திருக்கும். எப்படி வந்து பக்கத்துல இருக்கிற கடையில பொருள் தீர்ந்தவனே வெளியே வாங்குறாங்களோ அதே மாதிரி வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பொருள் தீர்ந்தவனே வெஸ்டேஜ்ல அடுத்த மாசம் பொருள் நல்லா இருக்கிறதுனால வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இருக்கிறவங்க திரும்ப வாங்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு ஆட் ஆகும். பிளஸ் புதுசா சேர்றாங்க, அவங்களும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பிளஸ் நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும். அப்ப ஃபர்ஸ்ட் மாசம் நமக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. செகண்ட் மாசம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. மொத்தமா போன மாசம் 200, இந்த மாசம் 500, மொத்தம் 700. மேல பாருங்க, நம்ம 8% போயிடும். தேர்ட் மந்த் ஒரு 2000 பாயிண்ட்ஸ், மொத்தமா 2700. நம்ம 10% போறோம். ஃபோர்த் மந்த் ஒரு 5000 பாயிண்ட்ஸ், மொத்தமா 7700. நம்ம 11% அச்சீவ் பண்ணிடுறோம். இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க. ஒரு 4 மந்த்ஸ்ல வந்து நம்ம 11% அச்சீவ் பண்ற மாதிரி. ஆனா ஒரு சிலர் வந்து 2 மாசத்துல அச்சீவ் பண்ணுவாங்க, 3 மாசத்துல அச்சீவ் பண்ணுவாங்க, 4 மாசத்துல அச்சீவ் பண்ணுவாங்க. ரொம்ப மெதுவா பண்ணாங்கன்னா கூட 8 மாசம் 10 மாசம் கழிச்சு கூட அச்சீவ் பண்ணலாம். ஆனா எல்லாராலுமே இங்க அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா? எல்லாருமே இங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா வந்து ஒரு சிலர் ரொம்ப வேகமா பண்ணுவாங்க இல்லையா, ஜாயின் பண்ண மந்தே அச்சீவ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களை ரெகக்னைஸ் பண்றதுக்காக ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. நம்ம 8% போறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண மந்தோ இல்ல அடுத்த மந்தோ சிங்கிள் மந்த்ல நம்ம 282 PV நம்ம பாயிண்ட்ஸ், நம்ம டீமோட பாயிண்ட்ஸ் 282 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம டைரக்டா 8% ஜம்ப் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம 11% அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி சிங்கிள் மந்த்ல நம்ம 4500 பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம டைரக்டா 11% அச்சீவ் பண்ணி பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவலை நம்ம அடைஞ்சிடலாம். இப்ப வெஸ்டேஜ்ல என்னென்ன லெவல் இருக்கு, நம்ம எப்படி அடுத்தடுத்த இன்கம் வாங்குறது அப்படின்னு நான் கிளியரா சொல்றேன். நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனே நம்மளோட டெசிக்னேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு தான் இருக்கும். நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் நம்ம கொடுப்பாங்க. ஜாயின் பண்ண உடனே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் 5%ல இருக்கும். 5ல இருந்து அப்புறம் 8 மாறும், 8, 10, 10ல இருந்து 11% அச்சீவ் பண்ண உடனே நம்மளோட டெசிக்னேஷன் பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்னு மாறிடும். நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ், டைரக்டர் போனஸ், இந்த 2 இன்கமும் நமக்கு 10ல இருந்து 12 நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல நமக்கு கிரெடிட் ஆகும். இப்ப நாம எப்படி வந்து 11% அச்சீவ் பண்ணி பிரான்ஸ் டைரக்டர் ஆனமோ அதே மாதிரி நமக்கு கீழே ஜாயின் பண்ண ஒருத்தருக்கும் இதே மாதிரி அக்குமுலேட்டிவ் பிவி தான். அப்ப அவரும் வந்துட்டு 8, 10, 11 அப்படின்னு அவரும் 11% அச்சீவ் பண்ணி பிரான்ஸ் டைரக்டர் ஆனார் அப்படின்னா நம்மளோட டெசிக்னேஷன் சில்வர் டைரக்டர் அப்படின்னு மாறிடுவோம். நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ், பிசினஸ் பில்டிங் போனஸ், நம்ம இதை பிசினஸா எடுத்து பண்றோம். பிசினஸ் பில்டிங் போனஸ், நமக்கு கீழே ஒரு லீடர் வந்துட்டாங்க, லீடர்ஷிப் போனஸ், அப்புறம் டிராவல் ஃபண்ட், இந்த எல்லா இன்கமுக்கும் நம்ம எலிஜிபிள் ஆயிடுவோம்.
நமக்கு கீழே இன்னொரு லெக்ல இன்னொரு அச்சீவர் வராங்க அப்படின்னா நம்மளோட டெசிக்னேஷன் கோல்டு டைரக்டர் அப்படின்னு மாறிடும். நமக்கு கீழே 3 லெக்ல 3 அச்சீவர் வராங்க அப்படின்னா நம்மளோட டெசிக்னேஷன் ஸ்டார் டைரக்டர் அப்படின்னு மாறிடும். நமக்கு கீழே 6 லெக்ல 6 அச்சீவர் வராங்க அப்படின்னா நம்மளோட லெவல் வந்து கிரவுன் டைரக்டர். நம்மளோட மந்த்லி இன்கம் மினிமம் வந்து 1 லேக்கு மேலதான் இருக்கும். வெஸ்டேஜ் வந்து வருஷத்துக்கு 2 ஃபாரின் ட்ரிப் வந்து ஃப்ரீயா கூட்டிட்டு போறாங்க, சில்வர் ட்ரிப் அண்ட் டைமண்ட் ட்ரிப். இதன் மூலமா நிறைய பேர் வந்து ஃபாரின் டூர் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. இந்த கொரோனானால எல்லா டூருமே கேன்சல் ஆயிடுச்சு. போன வருஷம் பிப்ரவரி மந்த் கொரோனாக்கு முன்னாடி வந்து ஒரு டூர் போயிட்டு வந்தாங்க. அதுல ஒரே ஒரு இமேஜ் மட்டும் காமிச்சிடறேன், நிறைய இமேஜ் காமிச்சு உங்கள்கிட்ட போர் அடிக்க விரும்பல. இந்த இமேஜ்ல முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க, அவரோட பேர் மாரியப்பன். வெஸ்டேஜ்ல வந்து டைமண்ட் டைரக்டரா இருக்காரு. வெஸ்டேஜ்ல வந்த வருமானத்தின் மூலியமா ஒரு கார் வாங்கியிருக்காரு. அந்த காருக்கு ஒரு டிரைவர் போட்டு மாசமான 15,000க்கு மேல சம்பளம் கொடுத்துட்டு இருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா வெளியே வந்துட்டு 5,000 10,000 சம்பாதிக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா வெஸ்டேஜ்ல இப்ப மாசம் 1 லட்ச ரூபாய்க்கு மேல இன்கம் பண்ணிட்டு இருக்காரு, ஃப்ரீ கார் வாங்கியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவில மொத்தம் 4,000 பேருக்கு மேல வெஸ்டேஜ் மூலியமா கார் வாங்கியிருக்காங்க. எத்தனையோ பேர் லக்ஸூரியஸ் கார் வாங்கியிருக்காங்க. எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையில கார்லாம் வாங்கணும்னு நினைச்சு கூட பார்க்காதவங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வருமானம் படிப்படியா உயர கார் வாங்கியிருக்காங்க. ஃபாரின் டூர் போயிட்டு வந்திருக்காங்க. ஊட்டி கொடைக்கானல் கூட டூர் போகாத பல பேர் வந்து பல வெளிநாட்டு கண்ட்ரி வந்து சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காங்க. வெஸ்டேஜ்லயே டாப் ஏர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதிகப்படியா இன்கம் பண்றவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல. இந்தியாவில எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்கு. எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணாலும் டைரக்ட் செல்லிங்லயே டாப் ஏர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல. ஆசியா கண்ட்ரி ஃபுல்லா எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்கு. ஆசியா கண்ட்ரிலேயே டாப் ஏர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல. அவர் எந்த கண்ட்ரில இருக்காருன்னு பார்க்கும்போது இந்தியாவில தான் இருக்காரு. அவரோட பேர் சித்தார்த் சிங். அவர் பண்ற டைரக்ட் செல்லிங் வெஸ்டேஜ். ஆசியா கண்ட்ரி ஃபுல்லா எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்கு, இன்க்ளூடிங் ஆம்பே. எல்லா கம்பெனி கம்பேர் பண்ணா டைரக்ட் செல்லிங்லயே டாப் ஏர்னர் வெஸ்டேஜ்ல தான் இருக்காரு. உடனே வெஸ்டேஜ் ஆரம்பிச்சு அடுத்த நாளே சேர்த்துப்பாரு வெஸ்டேஜோட பார்ட்னர் அப்படின்னு நினைச்சாங்க. வெஸ்டேஜ் கம்பெனி ஆரம்பிச்சது 2004. இவர் ஜாயின் பண்ணது 2008. வெஸ்டேஜ் முன்னாடி மோடி கேர் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாரு. அதுல சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டேஜ் பத்தி கேள்விப்பட்டு வெஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி சின்சியரா சீரியஸா பண்ணதுனால இப்ப உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு டாப் அச்சீவரா இருக்காரு. இவருக்கு இருக்கிற அதே பிளான் தான் நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த பிளான் ரொம்ப ஈஸியா இருக்கிறனால அவரு மாசம் 1 கோடி ரூபாய் இன்கம் பண்றாரு. நான் ஜாயின் பண்ணி 1 இயர் கூட என்ன கம்ப்ளீட் பண்ணல. என்னோட மந்த்லி இன்கம் ஆவரேஜா இருக்கு. எனக்கு மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு எதுலையுமே பெருசா இன்கம் பண்ண முடியாம சக்சஸ் பண்ண முடியாம ஏமாந்தவங்க எல்லாருமே இந்த வெஸ்டேஜோட பிளானை கேள்விப்பட்டு வெஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஏன்னா இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு லாஸுமே கிடையாது, நம்ம இதுல எந்த ஒரு முதலீடும் பண்ண போறது கிடையாது. எல்லாருமே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வெளியே வாங்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு குடும்பத்தை காமிங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான FMCG ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியே வாங்காம அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அவங்களே உற்பத்தி பண்ணி பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபேமிலியை காமிங்க. எங்க காய்கறி கூட வெளியே வாங்காம அவங்க தோட்டத்து மாடியிலயோ வந்து வீட்லயோ காய்ச்சி பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா FMCG ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியே வாங்கிதான் ஆகணும். வெளியே வாங்குறதுக்கு பதிலா வெஸ்டேஜ்ல வாங்கினா நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? அப்ப இதுதான் எனக்கு பெரிய சக்சஸா இருந்தது. ஏன்னா எல்லா பொருளுமே வெஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அப்ப அங்க வாங்குற பொருளை வெஸ்டேஜ்ல வாங்கிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணதுனாலதான் இப்ப பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதை பத்தி நான் கிளியரா சொல்றேன். அதுவும் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில ரொம்ப ஃபேமஸ். சவுத் இந்தியாவில என்ன பெருசா ரீச் ஆகல. நானும் இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நார்த் இந்தியாவில அசால்ட்டா மாசமான 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சவுத் இந்தியால தமிழ்நாட்டுல டாப் ஏர்னர் எவ்வளவு இன்கம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது ஆவரேஜா 20 lakhs per month அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ள அது இதுன்னு எத்தனையோ பிசினஸ் வந்திருக்கு. ஆனா இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல ரீச் ஆகல. இந்த பிசினஸ் நான் தமிழ்நாட்டுல எடுத்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜூம் அப்ளிகேஷன் மூலமா பல பேருக்கு இந்த வாய்ப்பு நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட இன்கம் ப்ரூஃப்லாம் இப்ப நான் காமிக்கிறேன். வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட இன்கம் ப்ரூஃப் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். வெஸ்டேஜ்ல என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வெறும் 64 ரூபாய் தான். அந்த 64 ரூபாய் இதெல்லாம் ஒரு இன்கமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்செட் ஆகல. ஏன்னா வந்து வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி இப்ப லேக்ஸ் கணக்குல இன்கம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரோட இன்கமுமே ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்லாம் ரொம்ப 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா தான் இருந்தது. இது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி தான் நான் ஜாயின் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 64 ரூபா, செகண்ட் மந்த் இன்கம் 5859. அந்த ஃபர்ஸ்ட் மந்த் 64 ரூபாய் சேர்த்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல 5923 ரூபாய் எனக்கு கிரெடிட் ஆச்சு. ஏன்னா 100 ரூபாய்க்கு மேல வந்தாதான் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும், இல்லைன்னா அடுத்த மாசத்தோட சேர்த்து தான் வரும். என்னோட தேர்ட் மந்த் இன்கம் 33,692 ரூபாய். இன்கம் டாக்ஸ் கொடுத்தது போக 31,000 சொச்சம் வந்து என் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு. என்னோட மே மந்த் இன்கம் 52,000 ரூபாய். என்னோட ஜூன் மந்த் இன்கம் 1,17,000 ரூபாய். இன்கம் டாக்ஸும் ஃபாரின் டூர் போறதுக்கு உண்டான டிராவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்டும் டிடெக்ட் பண்ணது போக என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல 1,02,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்குங்க. இந்த இடத்துல என்னை பத்தி நான் கொஞ்சம் டீடைலா சொல்லிக்கிறேன். நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு MNC கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 7,500 ரூபாய். நான் ஒரு 2-3 கம்பெனி நான் மாறி இருக்கேன். நான் மொத்தமா என்னோட டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 8 வருஷம். நான் கடைசியா வந்து வாங்கின வருமானம் 35,000 40,000. 8 வருஷம் ஆச்சுங்க. 7,500 ரூபாய் ஆரம்பிச்ச வருமானம் 8 வருஷம் ஆச்சு 35,000 40,000 டச் பண்றதுக்கு. ஆனா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி 6வது மாசம் இன்கமே 1 லட்சம் ரூபாய் per month அப்படிங்கிறத நான் தொட்டிருக்கேன். ஏன்னா வந்து இங்க போட்ட அதே உழைப்பதான் நாங்க போட்டிருக்கேன். ஆனா அங்க சம்பளத்துக்கு மேல என்னால 1 ரூபா வாங்க முடியாது, கரெக்டுங்களா? ஆனா வெஸ்டேஜ்ல நம்ம உழைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வருமானம். அப்ப நான் விடுவேனா? நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் சின்சியரா பண்ண எனக்கு கீழே பல பேர் வந்து இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த ப்ரூஃப் எல்லாமே காமிக்கிறேன். இப்ப என்னோட லாஸ்ட் 3 months இன்கம் காமிக்கிறேன். என்னோட ஜான்வரி மந்த் இன்கம் 5,68,000. என்னோட பிப்ரவரி மந்த் இன்கம் 5,44,000. என்னோட மார்ச் மந்த் இன்கம் 5,78,000. என் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நான் மேல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஜூம் பண்ணி பாருங்க. இங்க வந்து நாங்க ஒரு மந்த் இன்கம் மட்டும் காமிச்சிட்டு நாங்க இவ்வளவு இன்கம் பண்றோம் சொல்ற கதை இல்லைங்க.
இங்க மந்த்லி கன்சிஸ்டன்டா இன்கம் பண்றோம். என்னோட டீம்ல எனக்கு கீழே எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களோட இன்கம் ப்ரூஃப் நான் அடுத்து வேகமா காமிக்க போறேன். யுவராஜ் அண்ட் ஸ்ரீமதி இவங்களோட லாஸ்ட் 4 months இன்கம் பாருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த பிசினஸ் ரொம்ப சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்கம் டிசம்பர் மந்த் எங்க இருந்து இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. அடுத்து முரளி சங்கர், இவர் வந்து இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இவரோட இன்கம் இதுல கிராஜுவலா க்ரோ ஆக ஆரம்பிச்சு. இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் பாருங்க. இன்ஃபோசிஸ்ல இவர் ஃபுல் டைமா வாங்குற இன்கம் விட இங்க அதிகமா இன்கம் வாங்கிட்டு இருக்காரு. இவரோட பேர் அருள்குமார், நம்ம டீம்ல வந்து ஸ்டார் டைரக்டரா இருக்காரு. இவர் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காரு. இவரோட இன்கம் பாருங்க டிசம்பர் மந்த் எங்க இருந்து இப்ப எங்க வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் இன்கம் கம்மியா தான் இருக்கும். அப்படியே க்ரோ ஆகி இது வந்து பிசினஸ் ஜாப் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஜாயின் பண்ணவனே ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து நமக்கு 20,000 30,000 வரும். அடுத்து 12 மாசத்துக்கு வந்து அதே இன்கம் தான். அதுக்கப்புறம் ஒரு 2,000 3,000 இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த கதை கிடையாது. ஜாப் கிடையாது. கரெக்ட்டுங்களா? இது வந்து பிசினஸ். ஜாயின் பண்ணவனே இன்கம் கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட இன்கம் அப்படியே வேகமா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இங்க பாருங்க இவரோட பேங்க்ல கிரெடிட் ஆன பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நான் காமிச்சிருக்கேன். அடுத்து இந்த பொண்ணோட நேம் இந்திராணி. இந்த பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க. காலேஜ் படிச்சுக்கிட்டு இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட இன்கம் பாருங்க எவ்வளவு வேகமா க்ரோ ஆயிருக்குன்னு பாருங்க. அடுத்து இந்த பொண்ணு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு பார்ட் டைம் இந்த பிசினஸ் எடுத்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்களோட இன்கம் பாருங்க எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்குன்னு பாருங்க. அடுத்து இவர் வந்து மார்க்கோ, இவர் வந்து நம்ம டீம்ல ஸ்டார் டைரக்டரா இருக்காரு. இவரும் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காரு. இவரோட நவம்பர் மந்த் இன்கம் பாருங்க. இப்ப லாஸ்ட் மந்த் இன்கம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இவரோட நேம் சதீஷ். இவர் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் 3 months இன்கம் பாருங்க. இவரோட இன்கம் கிராஜுவலா க்ரோ ஆக ஆரம்பிச்சு. இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து 1 lakh மந்த்லி இன்கம் பண்ற லெவலுக்கு வந்து இவர் இங்க க்ரோ ஆயிருக்காரு. அடுத்து இவரோட நேம் ஸ்ரீராம் குமார். இவர் வந்து காலேஜ் படிக்கும்போது தேர்ட் இயர் படிக்கும்போது இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி இன்கம் இவருக்கும் கிராஜுவலா க்ரோ ஆக ஆரம்பிச்சு. இவர் இப்ப மந்த்லி 1 lakh இன்கம் பண்ற லெவலுக்கு வந்திருக்காரு. இப்ப காலேஜ் முடிச்சுட்டு இதை ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இவரோட நேம் பிரபாகரன். இவர் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வெளியே கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவரோட மந்த்லி இன்கமே பாத்தீங்கன்னா 13,500 தான். ஆனா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண ஷார்ட் பீரியட்லயே மந்த்லி 50,000 எபோ இன்கம் பண்ற லெவலுக்கு வந்து இவர் க்ரோ ஆயிருக்காரு. அடுத்து இவங்களோட பேர் வந்து சசிகலா. இவங்க வந்து டீச்சர், டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 15 years இருக்காங்க. ஆனா நம்மளோட மந்த்லி இன்கமே வந்து less than 20,000 தான். உங்களுக்கே தெரியும் டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவங்களோட இன்கம் growth அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும் போது தான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணாங்க. ஷார்ட் பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 40,000 எபோ இன்கம் பண்ற லெவலுக்கு வந்து இவங்க க்ரோ ஆயிருக்காங்க. என்னோட டீம்ல நிறைய லேடிஸ் வந்து இதுல சூப்பரா இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலரோட இன்கம் ப்ரூஃப் தான் நான் இங்க காமிச்சிருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் வந்து இதுல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட இன்கம் ப்ரூஃப் இருக்கு. ஒவ்வொருத்தருக்க பத்தியும் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால வேகமா ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். நம்ம டீம்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க, பெரிய பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, டாக்டர்ஸ், லாயர்ஸ் எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வெறி மட்டும் இருந்தா போதும். நீங்களும் எல்லாமே கத்துக்கிட்டு நீங்களும் அதுல பெரிய லெவல்ல சம்பாதிக்கலாம். இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்தியாலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனிங்க. உலக லெவல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. நான் எதுவுமே வந்து பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா ஓப்பனா பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் 300 இருந்து 500 பேருக்கு மேல என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லுங்க. நீங்களும் அதில் ஜாயின் பண்ணி பிசினஸ் கரெக்டா எடுத்து பண்ணி இன்கம் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கோல். உங்க எல்லாருக்குமே பில் கேட்ஸ் தெரியும். உங்க கெரியரை ஃபர்ஸ்ட்ல இருந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் அப்படின்றது. ஏன் இதெல்லாம் ஈஸியா எல்லாராலையுமே பணக்காரங்களாக முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். இவர் மட்டும் பேசலைங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுல ஏபிஜே அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு 21st centuryல யங்ஸ்டர் எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும், டைரக்ட் செல்லிங் பண்ணும். பண்ணாதான் உங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும். தனி மனிதன் ஒவ்வொருத்தரோட வருமானமும் உயர்றதன் மூலியமா தான் இந்தியாவோட எக்கானமி மாறும், இந்தியா வந்து வல்லரசு நாடா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரே ஒரு சர்வே மட்டும் காமிக்கிறேன். இந்தியாவில ஒரு குடும்பம் ஹாப்பியா வாழணும் அப்படின்னா மந்த்லி எவ்வளவு வருமானம் தேவைப்படுது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேல சம்பாதிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தான் ஹாப்பியா அவங்க ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. 1920ல மாதம் 5 ரூபா இருந்தா போதும். 1940ல 10 ரூபா, அடுத்து 20 வருஷம் கழிச்சு 100 ரூபா, அடுத்து 20 வருஷம் கழிச்சு 1000, அடுத்து 20 வருஷம் கழிச்சு 10,000. இப்ப கரண்ட் இயர் 2020ல மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க தான் வருமான ரீதியா இந்தியாவில ஹாப்பியா வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. உண்மையா இல்லையா? இப்ப மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நம்ம ஏரியால எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லையா? இப்ப மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இந்தியாக்குள்ள எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லையா? இப்ப மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இன்னொரு 20 வருஷம் கழிச்சு குறைஞ்சது மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரம், விலைவாசி எல்லாம் ஏறிடும்ன்றாங்க. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுங்க போதே இப்ப நம்ம என்ன சம்பாதிச்சிட்டு இருக்கோம்? இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நம்மளோட நிலைமை என்ன இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க. கடவுள் திடீர்னு இறங்கி வந்து உங்க கூரையை பிச்சுக்கிட்டு 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நாளையில இருந்து நீ கோடீஸ்வரன் அப்படின்னு உங்க வாழ்க்கையை மாத்த மாட்டாரு. அந்த மாதிரி யாருக்குமே வாழ்க்கையை மாத்தல. நாம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், நம்ம ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணணும். நம்ம ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணாதான் அந்த மாற்றத்தின் மூலியமா கடவுள் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. நான் மாற மாட்டேனே உட்காந்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், எனக்கு இது செட் ஆகாது, அது செட் ஆகாது, நாமளே தள்ளி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறாது. நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் மாறணும். நானும் வந்து ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான். இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது இது எனக்கு சூட் ஆகுமா, இது என்னால பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய யோசிச்சேன். பட் ஒரு முடிவு எடுத்து நான் உள்ள வந்தேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட நெகட்டிவ். 10 பேர் சொல்லும்போது 8 பேர் நோ தான் சொல்லுவாங்க.
அவங்களும் சேர மாட்டாங்க, என்னையும் பண்ண விட மாட்டாங்க. நான் பட் இந்த பிசினஸ் நான் கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எல்லாமே வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணி இந்த பிசினஸ் கண்டிப்பா உண்மை, நிறைய பேர் இதுல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய லெவல்ல சம்பாதிச்சிருக்காங்க, கோடீஸ்வரனா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் கரெக்டா ரிசர்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணி உள்ள வந்து கான்ஸ்டன்டா சின்சியரா சீரியஸா நான் எடுத்து பண்ணேன். யார் சேர்ந்தாலும் சேரலைனாலும் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட நான் எடுத்து பண்ணேன். 10 பேர் சொன்னா ஒருத்தர் 2 பேர் தான் சேருவாங்க. அப்படியே நான் மெதுவா டீமை டெவலப் பண்ணேன். அப்படியே மெதுவா என்னோட டீமை டெவலப் பண்ணி இப்ப என்னோட டீம்ல வந்து 50,000 பேருக்கு மேல இருக்காங்க. என்னோட அப்ளிகேஷனை நான் லைவா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? கஷ்டம் நினைச்சா எல்லாமே கஷ்டம் தான். கடவுள் பெரிய வாழ்க்கை தரத்துக்கு முன்னாடி பெரிய கஷ்டத்தையும் தருவார். கஷ்டம் நினைச்சோம்னா கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழணும், பிடிச்ச வாழ்க்கையை வாழவே முடியாது. இந்த வெஸ்டேஜ் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது கஷ்டமே கிடையாது. ஏன்னா இப்ப எல்லா மக்களுக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு. யாரெல்லாம் நோ இதெல்லாம் எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, இந்த மீட்டிங்கை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவேர்னஸ் வருது. யாரெல்லாம் வந்து நோ இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, நம்ம கிளியரா அவங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களும் ஜாயின் பண்ணி எடுத்து பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. 2025 இந்தியாலே தமிழ்நாடு தான் டைரக்ட் செல்லிங்ல முதல் இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸ். இப்பதான் தமிழ்நாடு வளர்ந்துட்டு இருக்கு, இந்தியாவே வளர்ந்துட்டு தான் இருக்கு. இந்தியாவில கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியா ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பட் 2025 இந்தியாலே தமிழ்நாடு முதல் இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, பெரிய லெவல்ல வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் தான் நேரடி விற்பனை துறை. இதன் வளர்ச்சி 3 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. தமிழகத்தின் நேரடி விற்பனை சந்தை 2025 8,000 கோடியாக எகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே போட்டிருக்காங்க. இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த கொரோனா பீரியட்ல ஏகப்பட்ட பேருக்கு வேலை போயிட்டு தான் இருக்கு, தவிர எங்கேயுமே வேலை கிடைக்கல. கரெக்ட்டுங்களா? இதுக்கு ஒரே ஒரு மாற்று, ஒரே ஒரு தீர்வு என்னன்னு பார்க்கும்போது டைரக்ட் செல்லிங் தான். டைரக்ட் செல்லிங் மூலமா தான் பெரிய லெவல்ல எல்லாத்துக்குமே வந்து வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேவே போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் நான் ஆல்ரெடி காமிச்சேன், ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு இப்ப ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இவ்வளவு நேரம் இந்த மீட்டிங் பாத்துருக்கீங்க. இப்ப எவ்வளவு பேருக்கு வந்து இந்த டைரக்ட் செல்லிங் பத்தி அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்க ஏரியால, உங்க சர்க்கிள் எல்லாருக்கும் முன்னாடி இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதே மாதிரி மீட்டிங் அடுத்த வாரமோ அடுத்த நாளோ பார்த்துட்டு அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. அடுத்து அவங்க இன்கம் பண்ணும்போது அடடா அன்னைக்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, சரவணன் ஒருத்த அன்னைக்கே கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இப்பயே நிறைய பேர் இந்த மீட்டிங்கை பார்க்கும்போது ப்ரோ எனக்கு வந்து வெஸ்டேஜ் அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு எனக்கு கிளியரா சொல்லல. எனக்கு இப்ப கிளியரா புரிஞ்சிருச்சு. உங்க டீம்ல நான் ஜாயின் பண்ணி இன்கம் பண்றேன், எனக்கு கைட் பண்ணுங்க, உங்க டீம்ல எனக்கு ஐடி போட்டு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம டீமை தேடி வந்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன், இதுல வந்து உங்களை சேர்த்து விடுறது மட்டும் என்னோட டார்கெட் கிடையாது. நீங்களும் இதுல ஜாயின் பண்ணி கிளியரா இந்த பிசினஸ் எடுத்து நீங்களும் இதுல இன்கம் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட டார்கெட். இப்ப வந்து இதுல எப்படி நம்ம ஜாயின் பண்ணி எப்படி நம்ம இதுல இன்கம் பண்றது அப்படின்னு நான் கிளியரா சொல்றேன். இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் என்ன மாதிரியே ஒரு சிலர் தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மத்த டீம்ல சேர்றதுக்கும் என்னோட டீம்ல சேர்றதுக்கும் என்ன ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது, மத்த டீம்ல சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த பிளானை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் போய் மத்தவங்கள்ட்ட சொல்லணும். நீங்க போய் ஓரளவு வந்து சொல்லும் போது நீங்க எத்தனை பேருக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்ப வெளியே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம டீம்ல வந்துட்டு ஒரு தீர்வு கொடுக்கணும், நாம வந்து இந்த பிசினஸ் கிளியரா எடுத்து பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்பெனி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு. நான் ஜாயின் பண்ணும்போது கம்பெனி 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப 15 வருஷம் கழிச்சு நான் ஜாயின் பண்ணி இதை சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப நம்ம சக்சஸ் பண்ணணும்னா இந்த பிசினஸ் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, நாம கிளியரா சொல்லணும், கிளியரா புரிய வைக்கணும் அப்படிங்கறத நான் முடிவெடுத்து என்னோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் கரெக்டா கைட் பண்ணேன். அதுதான் நான் வந்து 10 மாசத்துல என்னோட மந்த்லி இன்கம் ஆவரேஜா 4 lakhs அப்படிங்கறத தாண்டி இருக்கு. நம்ம எப்ப ஜாயின் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. நான் எல்லாமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி கம்பெனில வந்து நான் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிருக்கணும், முன்னாடி ஜாயின் பண்ணிருக்கணும், மேல இருக்கிறவங்க தான் இன்கம் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நான் இருக்கேன் ப்ரூஃப். ஓகேங்களா? கம்பெனி ஆரம்பிச்சு 15 வருஷம் முடிஞ்சு நான் கடைசியா கீழே ஜாயின் பண்ண ஒரு தான் இப்ப மந்த்லி 4 lakhs மேல இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கீழே வந்துட்டு எத்தனை பேர் வந்து இப்ப 1 lakh பக்கமா இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? நான் கிளியரா எடுத்து புரிஞ்சுட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ் நாங்க ரொம்ப கிளியரா பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டீம்ல சேரவங்க யாருமே வந்துட்டு இந்த வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் இந்த பிசினஸ் வந்து ஓரளா யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. என்னோட டீம்ல வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வந்து நிறைய ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மீட்டிங்ஸை பார்க்க வச்சா போதும். இப்ப நீங்க எப்படி இந்த பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி புரிய வச்சிருவோம். நீங்க வந்துட்டு ஓரளா ஒருத்தர் சொல்லும் போது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. கரெக்ட்டுங்களா? அதே வந்து இந்த மீட்டிங்கை பாருங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி இந்த மாதிரி மீட்டிங் நீங்க இன்னைக்கு எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி அவங்கள பார்க்க வச்சீங்க அப்படின்னா இந்த பிளான் எல்லாமே இன்னைக்கு எப்படி நீங்க மீட்டிங் பார்த்து புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களை தேடி வந்து உங்களுக்கு கீழே அவங்க சேர்ந்துக்குவாங்க. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி தான் என்னோட டீமுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மீட்டிங் தான் என்னோட டீம்ல பெரிய பிளஸ். இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நான் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் நான் வைக்கிற ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட், நீங்க போய் யார்ட்டையுமே வெஸ்டேஜோட பிளான், இந்த மாதிரி இன்கம் பிளான் இருக்கு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கடையை மாத்தி வாங்கணும்னு எதுவுமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? யாருக்கு இந்த பிளானை கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மீட்டிங் பாருங்க, நிறைய பேர் இதுல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மீட்டிங் மட்டும் பாருங்க அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும் போதும். அதே மாதிரி என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இந்த மீட்டிங்கோட லிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அங்க வந்துடும். நீங்க இன்னைக்கு எப்படி மீட்டிங் பாக்குறீங்களோ அந்த லிங்க் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா போதும். அவங்களும் மீட்டிங் பார்த்துட்டு அவங்களே தேடி வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்ப வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனே மாசம் 10,000க்கு வாங்குங்க, 20,000க்கு வாங்குங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டாம். நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அடுத்து என்ன வாங்க போறீங்களோ, என்ன பொருள் தீர்ந்துச்சோ
அடுத்து வெஸ்டேஜ்ல ஒரு டைம் வாங்கி பாருங்க. ஒரே ஒரு டைம் ஒரு 1000 ரூபாய்க்கு 1 கிலோ மட்டன் 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு விக்குது. கரெக்ட்டுங்களா? ஒரு 1000 ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு தேவையான அடுத்து பேஸ்ட், பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் வெஸ்டேஜ்ல வாங்கி பாருங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் எந்த பிராண்ட் மாத்தினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜஸ்ட் இதை வாங்கி பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல ஒரு கான்பிடன்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட சோப்பு சாம்பிளா மாத்திக்கோங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே வெஸ்டேஜ்ல இருக்கு. ஒண்ணு ஒண்ணா நீங்க மாத்திக்கலாம். பொருள் மேல கான்பிடன்ட் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், இது எல்லாருமே வாங்குவாங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தா மட்டும் அடுத்து நீங்க வந்து இது பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்த மாசங்கள் நீங்க ரெகுலரா வாங்குங்க. கரெக்ட்டுங்களா? வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனேயும் என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு குழப்பமா இருக்கும். அவங்களுக்காக ஒரு பேனர் வந்து நம்ம டீம்ல கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஃப்ரீக்வெண்டா பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் இருக்கு. இது இல்லாம இன்னும் 300க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த மீட்டிங் லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப வெஸ்டேஜ்ல எப்படி ஜாயின் பண்றது, சரவணன் டீம்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த மீட்டிங் லிங்க் யார் கொடுத்தாங்களோ உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியா மூலியமா ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். அந்த குரூப்போட அட்மின் வந்து இந்த மீட்டிங்கை பாருங்க அந்த குரூப்ல போட்டிருப்பாங்க. இந்த மீட்டிங் லிங்க் வந்து எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சோ அந்த பர்டிகுலர் நம்பரை நீங்களே வாண்டடா போய் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் யார் வந்து இண்டிவிஜுவலா மேடம் பாத்தீங்களா, சார் பாத்தீங்களா, மீட்டிங் பாத்தீங்களா, ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி என்னோட டீமை நான் வந்து கொண்டு போல. என்னோட டீம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் வாண்டடா வரணும். ஏன்னா நீங்க ஜாயின் பண்ணலங்கிறதுக்காக இந்த பிசினஸ் நாங்க விட போறது கிடையாது. நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு, இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சோ 6 மாசம் கழிச்சோ திரும்ப இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வேற ஒருத்தர் மூலியமா அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கதான் போகுது. ஏன்னா இதுதான் இந்தியாவோட ஃபியூச்சர். இந்தியாவை மாத்தக்கூடிய அடுத்த இண்டஸ்ட்ரி இதுதான். இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா பல பேருக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஜாயின் பண்ணும்போது காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அவ்வளவுதான் சிம்பிள். நாங்க இந்த பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜாயின் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த பிசினஸ் விட போறது கிடையாது. நாங்க தொடர்ந்து பண்ணதான் போறோம். இந்தியாவில மக்கள் தொகைக்கா பஞ்சம், தமிழ்நாட்டுல மக்கள் தொகைக்கா பஞ்சம். தமிழ்நாட்டுல மட்டுமே 9 கோடி மக்கள் தொகைக்கு மேல இருக்காங்க. இன்னும் 12, 15 லட்சம் பேர் கூட வெஸ்டேஜ்ல சேரல. இன்னும் எத்தனையோ கோடான கோடி மக்கள் வெளியே இருக்காங்க. கட்டுக்கா நாங்க நம்பிக்கையோட பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்ப ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களே சேர்த்து நாங்க சம்பாதிக்க வைப்போம். மத்த இண்டஸ்ட்ரி மாதிரி ஒருத்தர் அமைக்கிட்டு ஒருத்தர் கால வாரி விட்டு நீங்க ஒருத்தர் மேல வர முடியாது. கீழே கீழே சேர்றவங்க எல்லாத்தையும் சம்பாதிக்க வச்சாதான் நாங்களும் சம்பாதிக்க முடியும். நீங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணும், எப்படி பண்ணும், மீட்டிங் ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இதுல ஜஸ்ட் ட்ரை பண்ணீங்கன்னாவே போதும், உங்களையும் நாங்க சேர்த்து சம்பாதிக்க வச்சிருவோம். அதே மாதிரி நீங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட பேசும்போது நீங்க சரவணன் டீம் தானா, சரவணன் தான் உங்க டீமோட டாப் லீடர், அந்த மீட்டிங் எடுத்தாரு இல்லையா, அந்த மீட்டிங்ல பேசினாரு இல்லையா, அவர் டீம்ல தான் இருக்கீங்களா, அவர் கீழே தான் இருக்கீங்களா டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு கீழே சேர்ந்தாதான் நீங்களும் என்னோட டீமுக்குள்ள வர முடியும். இந்த மாதிரி மீட்டிங் ட்ரைனிங் எல்லாமே வந்து என்னோட டீமுக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த கம்ப்ளீட் பிபிடியே நாமளே போட்டோஷாப்ல டிசைன் பண்ணி நம்ம டீமுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம டெய்லியுமே எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி மீட்டிங் லிங்க், ட்ரைனிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வரும் அப்படின்னா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணதான் கிடைக்கும். ஏன்னா சரியான டீம்ல சரியான லீடர் கீழே ஜாயின் பண்ணதான் நீங்களும் வந்து வேகமா வளர முடியும். அந்த வகையில நம்ம டீம் வந்து ரொம்ப சூப்பரா வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், வெஸ்டேஜ்ல இப்ப நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த மீட்டிங் லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணும்போது உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க பயப்படாம உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். வெஸ்டேஜ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா தேவை. இதெல்லாமே இல்லாம வெஸ்டேஜ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே உங்க டீடைல்ஸ் எல்லாம் நாங்க டெலிட் பண்ணிடுவோம். நீங்களா செல்ஃபா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட முடியாது. எங்க டீம்ல ஜாயின் பண்ணிட முடியாது. எங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட முடியாது. எங்க டீமுக்குள்ள வரணும் அப்படின்னா எங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் மூலியமா தான் எங்க டீமுக்குள்ள வர முடியும். அதனால வந்து அவங்க கூட கான்டாக்ட் வச்சு அவங்க கேட்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க தாராளமா அனுப்பலாம். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்ப வெஸ்டேஜ்ல இருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். அதுல வந்து ஒரு ஓடிபி மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இது வந்து பேங்க்ல இருந்து வரக்கூடிய மெசேஜ் கிடையாது. வெஸ்டேஜ் கம்பெனி அனுப்பக்கூடிய மெசேஜ் தான். அதுல வர ஓடிபி நம்பரை நீங்க வந்து உங்கள்ட்ட ஐடி போடுறவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். நீங்க பயப்படாம அதுவும் வந்து ஷேர் பண்ணலாம். இப்ப இந்த மீட்டிங் லிங்க் வந்து யார் அனுப்பிச்சு விட்டாங்களோ, எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சோ அந்த நம்பரை போய் இப்ப வாட்ஸ்அப்ல கண்டுபிடிங்க. அந்த பர்சனுக்கு வந்து நீங்க பர்சனலா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஹாய், ஐ வாட்ச் தி ஃபுல் மீட்டிங், ஐ எம் வில்லிங் டு ஜாயின் வெஸ்டேஜ், ஆர் யூ ஃப்ரம் சரவணன் டபுள் கிரவுண்ட் டைரக்டர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் மீட்டிங் முடிக்க போறேன். இப்ப என்னோட வெஸ்டேஜ் அப்ளிகேஷன் நான் லைவா லோட் பண்ணி என்னோட ரிப்போர்ட் எல்லாம் காமிக்கிறேன். இப்ப என்னோட அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு டீடைல்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். இவரோட பேர் மாறி. இப்ப நான் பிபிடியில கூட காமிச்சேன். இவர் எத்தனை பேருக்கு கவனிச்சீங்க, இப்ப எத்தனை பேருக்கு இவர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இவர் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வெளியே வந்து மாசம் 2000, 3000 மந்த்லி இன்கம்க்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. வெரி வெரி புவர் ஃபேமிலி. நீங்க வந்து இந்த மாதிரி நம்மளே வெளியே போய் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த மாதிரி 3 அடி இருக்கிற பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு எல்லாம் யாரு வேலை தருவா, யாரு இவருக்குலாம் சம்பளம் கொடுப்பா? அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது தான் இவருக்கு வந்து வெஸ்டேஜ் அப்படிங்கிற வாய்ப்பு இவரோட ஃப்ரெண்டு மூலியமா கிடைச்சிச்சு. நம்பிக்கையோட எடுத்து பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் வாழ்க்கையில வந்து முன்னேறி சொந்தமா கார் வாங்குற லெவலுக்கு இவரோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது இல்லப்பா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, என்னை நம்பி ஆசிர்வாய், நல்லது பண்ண முடியாது, எனக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தட்டி கழிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா சேர்ந்து ஒரு 4 பேர்கிட்ட பேசணுமே நெகட்டிவா பேசுறாங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா நம்பிக்கையோட எடுத்து பண்ணாரு. கஷ்டம் தான், ஓகேவா?
கஷ்டம் தான், கஷ்டம் இல்லைன்னு சொல்லல, ஓகேவா? இதுல கஷ்டத்தை மட்டும் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. கஷ்டத்துலயும் இருக்கிற வாய்ப்பை பார்த்ததுனாலதான் இங்க எல்லாருமே சாதிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? கஷ்டமா இருக்குன்னு வேலையவே பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே தான் இருப்போம். ஒண்ணும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. கரெக்டா? வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. கடவுள் வந்து பரிதாபப்பட்டு நமக்கு பணத்தை கொடுக்க மாட்டாரு, வாய்ப்பு தான் கொடுப்பாரு. வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இவராலே பண்ண முடியுதுன்னா நம்மளால முடியாதா? யோசிச்சு பாருங்க. இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்னால இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமும் இவங்களோட இன்கம் நிக்கலைங்க. தொடர்ந்து இவங்க குடும்பத்துக்கு, இவங்க ஒய்ஃப்க்கு இன்கம் போய்கிட்டே இருக்கு. இதுதான் வெஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய ராயல்டி இன்கம். நான் பிபிடில சொன்னேன் இல்லையா, ராயல்டி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இது. இந்த கம்பெனி ஆரம்பிச்ச அந்த 16 வருஷத்துல எத்தனையோ பேர் ஏதோ காரணங்களால இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க இன்கம் நிக்காம தொடர்ந்து அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க ஒய்ஃப்க்கு இன்கம் போய்கிட்டே இருக்கு. இங்க இந்த நீங்க 5500 பாயிண்ட்ஸை தாண்டி பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ராயல்டி இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும். உங்க எல்லாருக்குமே விராட் கோலி தெரியும். இவரோட போன வருட வருமானம் மட்டும் 191 கோடி. அதுல வெறும் 15 கோடி தான் கிரிக்கெட் மூலியமா சம்பாரிச்சது. மீதி இருக்கிறது எல்லாமே விளம்பரத்தின் மூலியமா சம்பாரிச்சது. இவர் எத்தனை விளம்பரத்துல வராரு பாக்குறீங்களா? இவர் மட்டுமா? இவர் இல்லாம தோனி, அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான், நம்ம ஊர் ஆக்டர்ஸ் எத்தனை பேர் வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கோடி தராங்க. இதெல்லாம் யாரோட காசு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பொருளை போயிட்டு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல, மல்லிகை கடையில, அண்ணாச்சி கடையில வாங்குறவங்க நம்மளோட காசு தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம தான் அவங்களை மேலும் மேலும் பணக்காரங்களாக்குறோம். சும்மா ரிச்சர் புவர் கெட் புவர்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஒண்ணு வராது. கரெக்டா? புவர் கெட் ரிச்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம தான் பயன்படுத்திக்கணும். கரெக்டா? நம்ம புவரா இருக்கிற நம்மள யாரும் வந்து பணத்தை கொடுத்து நம்மள ரிச்சரா மாத்த மாட்டாங்க. நம்ம தான் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். என்ன எடுத்துக்கோங்க சரவணனால எந்த வேலைக்கு போனா எனக்கெல்லாம் மாசம் 4 லட்சம் 5 லட்சம் யாருங்க தருவா? தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் எனக்கெல்லாம் மாசம் 4 லட்சம் 5 லட்சம் யாரும் தர மாட்டாங்க. கரெக்டா? ஆனா வெஸ்டேஜ் கம்பெனி தருது. ஏன்னா அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு, இந்த மாதிரி கோலி தோனிக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு செலவு பண்ற காசெல்லாம் கட் பண்ணி தான் நமக்கு தராங்க. அதனாலதான் எனக்கு இவ்வளவு இன்கம் வருது. கட்டுங்களா? இப்ப என்னோட அப்ளிகேஷன் நான் லைவா லோட் பண்ணி காமிக்கிறேன். வெஸ்டேஜ்ல நான் ஜாயின் பண்ணி நான் மொத்தமா வந்து 16 மாசம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். 16 மாசம் இன்கம் எடுத்திருக்கேன். இந்த 16 மாசத்துல நான் எடுத்த மொத்த பாயிண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். மேல இருந்து கீழே 5வது பாருங்க, கரண்ட் குமுலேட்டிவ். நான் பிபிடில சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மாசமும் நம்ம எடுக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே அக்குமுலேட்டிவ் ஆகிட்டே தான் வரும், ஜீரோ ஆகாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்த மொத்த பாயிண்ட்ஸ் பாருங்க. மேல இருந்து கீழே 5வது கரண்ட் குமுலேட்டிவ் பிவி 37,22,000 பாயிண்ட்ஸ். 37 லட்சம் பாயிண்ட்ஸ் நான் இது வரைக்கும் கிராஸ் பண்ணிருக்கேன். இவ்வளவு பாயிண்ட்ஸ் நானே பர்ச்சேஸ் பண்ணலைங்க. எனக்கு கீழே சேர்றவங்க எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே எனக்கும் ஆட் ஆகும். எனக்கு கீழே சேர்றவங்க அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கும் ஆட் ஆகும், அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் ஆட் ஆகும், எனக்கும் ஆட் ஆகும், எனக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் ஆட் ஆகும். அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் 37 லட்சம் பாயிண்ட்ஸ் வெறும் 16 மாசத்துல தாண்டி இருக்கேன். அதுதான் உங்களுக்கும். கரெக்டா? 5500 எங்க இருக்கு, 36 லட்சம் எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. நான் இந்த பிசினஸ் எடுக்கும் போது என்னால டைரக்டர், பிரான்ஸ் டைரக்டர் அடிக்க முடியுமா, சக்சஸ் பண்ண முடியுமா, ராயல்டி இன்கம் எடுக்க முடியுமான்னு யோசிச்சேன். பட் என்ன நஷ்டம் இருக்கு? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு டைம் பொருளை வாங்கி பார்க்கலாம், நல்லா இருந்தா பண்ணலாம், எல்லாம் போடான்ட்டு போயிட்டே இருக்கலாம் தான் நினைச்சு ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. கரெக்டுங்களா? வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. கீழே பாருங்க, கடைசி பாயிண்ட்ஸ் பாருங்க. போன மாசத்தோட பாயிண்ட்ஸ், போன மாசத்தோட ப்ரீவியஸ் ஆக்சுவல் பிவி, போன மாசத்தோட பாயிண்ட்ஸ் மட்டும் 3,77,000 பாயிண்ட்ஸ். போன மாசம் ஏப்ரல் மந்த் 30 நாள்ல மட்டும். இந்த மாசம் எனக்கு தேதி எத்தனைங்க? 11. இந்த 11 நாள்ல 1,83,000 பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. என்னோட டீம்ல எனக்கு கீழே 1,14,000 ஃபேமிலிஸ் இருக்காங்க. 1,14,000 பேரையும் நானே சேர்த்தி உள்ளீங்க. என் மூலியமா சேரல. கரெக்டா? யாராலும் இத்தனை பேர்த்த சேர்த்த முடியாது. எனக்கு கீழே என் மூலியமா ஒரு சிலர் சேர்றாங்க, அவங்களுக்கு கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டீம் பெருசாகுது. இந்த மாதிரி மீட்டிங் ட்ரைனிங் மட்டும் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? இந்த மாதிரி மீட்டிங் ட்ரைனிங் என்ன பண்ணுங்க, எப்படி பண்ணும், நான் கரெக்டா என் டீமை கைட் பண்றேன். என்னோட டீம் வளர்ந்துட்டு இருக்கு. நம்பிக்கையோட நீங்களும் ஆரம்பிங்க. கரெக்டுங்களா? வெஸ்டேஜ்ல ஒருத்தர் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஒருத்தர் 2 அக்கௌண்ட், 4 அக்கௌண்ட், 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து பண்றாங்கன்னா கூட யாரோ ஒருத்தர் பேர்ல தான் ஒரு அக்கௌண்ட் போட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு அக்கௌண்ட்ல வேலை செய்ய முடியும். ஏன்னா இது வந்து ஃபேமிலி பிசினஸ். ஒருத்தருக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு இன்கம் போகும். ஒரு அக்கௌண்ட் வச்சு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். 2-3 அக்கௌண்ட் போட்டோம்னா எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு கீழே 1,14,000 ஃபேமிலிஸ் வந்து வெறும் 16 மாசத்துல வந்திருக்காங்க. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும், இவ்வளவு பெரிய சாதனை பண்ணுவேன், இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவேன். கரெக்டா? ஏன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணேன். எனக்கு கீழே சேர்றாங்க, 4 பேர் ஜாயின் பண்றாங்க, அந்த பொருளை போய் வாங்கி பாக்குறாங்க, நல்லா இருக்கு, சரி தொடர்ந்து வாங்குறாங்க, அவங்களும் 4 பேத்துக்கு சொல்றாங்க, அந்த 4 பேரும் 4 பேத்துக்கு சொல்றாங்க, அந்த 16 பேர் 4 பேத்துக்கு சொல்றாங்க, அந்த 100 பேர் 4 பேத்துக்கு சொல்றாங்க. அப்படி டெவலப் பண்ணதான் இந்த டீம். கரெக்டுங்களா? நம்பிக்கையோட நீங்களும் ஆரம்பிங்க. நான் பேசிட்டே இருப்பேன். மீட்டிங் நான் முடிச்சுக்கிறேன். இந்த மீட்டிங் நீங்க யாரு கொடுத்தாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கூட பேசுங்க. கரெக்டுங்களா? போன மாசம் என்னோட இன்கம் காமிக்கிறேன் பாருங்க. போன மாசம் இன்கம் நேற்று தான் கிரெடிட் ஆயிருக்கு. நேற்று தான் 10ஆம் தேதி, நேற்று தான் போன மாசம் இன்கம் வந்திருக்கு. ஜஸ்ட் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஏப்ரல் மந்த் போன மாசத்தோட இன்கம் எனக்கு வந்து 6,25,000. பேங்க்ல கிரெடிட் ஆனது மட்டும் 4,96,000. பேங்க்ல கிரெடிட் ஆன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நான் வந்து
குரூப்ல போட்டிருக்கேன். உங்களோட மீட்டிங் லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்க கூட பேசுங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா வேலைக்கு தான் போகணும். வேலைக்கு போய் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வாட்ச்மேன் வேலைக்கு தான் போகணும். வாட்ச்மேன் வேலைக்கு போற சாதாரண ஒரு வாழ்க்கை வேணுமா, இல்ல வாழ்க்கை வயசு இருக்கும் போதே வாழ்க்கை இருக்கும் போதே பாடுபட்டு உழைச்சு வாழ்க்கையில முன்னேறி பெரிய லெவல் வாழ்க்கைக்குள்ள போகணுமாங்கிறது நீங்க தான் முடிவு எடுக்கணும். இந்த மீட்டிங் லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்களை இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட பேசுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு நம்பிக்கையோட ஜாயின் பண்ணுங்க. அவங்க சொல்ற மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணி பிசினஸ் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்களும் அதை சக்சஸ் பண்ணலாம். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச். என்னோட நேம் சரவணா. நான் அந்த டீமோட டாப் லீடர். நம்ம டீம்ல ஜாயின் பண்ணுங்க. மீட்டிங் ட்ரைனிங் யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் சக்சஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.